போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா 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 சிப்பா யக்கு. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? படத்தோட டைட்டிலுக்கு முன்னாடி தயாரிப்பு நிறுவனத்துடைய பெயர் சேர்த்து ஏவிஎம்மின் புதுமை பெண் அப்படின்னு ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? வேற ஏதாவது படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கான்னு நியூ ஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. புதுமை பெண் படத்தை இயக்கியது யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா. அவருடைய படங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் படத்தினுடைய பெயரோடு அவருடைய பெயரும் இடம்பெறும். பாரதி ராஜாவின் மண் வாசனை, பாரதி ராஜாவின் முதல் மரியாதை, இது மாதிரி தான் அவருடைய படங்களுடைய டைட்டிலில் இடம்பெறும். ஏவிஎம் தயாரிக்கின்ற புதுமை பெண் படத்துலையும் பாரதி ராஜாவுடைய புதுமை பெண் அப்படின்னு டைட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான எம் சரவணன் அந்த படத்தினுடைய டைட்டிலை பதிவு செய்யும் போதே ஏவிஎம்மின் புதுமை பெண் என்று பதிவு செய்தார். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய டைட்டில் ஏவிஎம்மின் புதுமை பெண் என்றானது. 3BHK படம் பார்த்தீங்களா? அந்த படம் வெற்றி அடைஞ்சதா? எனக்கு அந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. 3BHK படத்தை பார்த்தேன், எனக்கு அந்த படம் பிடித்திருந்தது. வசூல் ரீதியாகவும் அந்த படம் வெற்றி படமாகவே அமைந்தது. தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் ஆண்டனி ஒரு ஹீரோவா எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு மதுரையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு சினிமாலையும் ஒரு ஹீரோவுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய படங்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் வரணும், அவருடைய படங்களை வாங்குவதற்கு விநியோகத்தில் வரணும், அவருடைய படங்களை திரையிடுவதற்கு ஆர்வத்தோடு திரையரங்கு உரிமையாளர்கள் முன்வர வேண்டும். இந்த மூன்றும் விஜய் ஆண்டனிக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ டிஜிட்டலில் எடுக்கிற படங்களை விட ஃபில்மில் எடுக்கப்பட்ட படக்காட்சிகளை பார்க்கும்போது ஒரு விதமான யதார்த்தம், அழகியல், ஆழம் இருக்கிற மாதிரி எனக்கு எப்போதுமே தோணும். உங்களுக்கு அப்படி தோணியிருக்கான்னு ஈரோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஒரு நாளும் அப்படி எனக்கு தோன்றியதில்லை. ஏன்னா ஃபிலிமில் எடுக்கிறதுனால ஒரு திரைப்படத்துக்கு அழகியல், யதார்த்தம்லாம் கூடாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். பழம்பெரும் நடிகர்கள் இப்போ யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய பெயர்களை சொல்ல முடியுமான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பழம்பெரும் நடிகர்கள் பட்டியலில் நீங்கள் யார் யாரையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு சிலருடைய பெயர்களை சொல்கிறேன். KR விஜயா, CR விஜயகுமாரி, காஞ்சனா, ராஜஸ்ரீ, குமாரி சச்சு, சாரதா, சவுகார் ஜானகி, வாணிஸ்ரீ என்று பல நடிகைகளே சொல்லலாம். முதல் படத்துல வயதான கேரக்டர்ல நடிச்ச நடிகர் VK ராமசாமி கடைசி வரைக்கும் வயதான கேரக்டர்லயே நடிச்சாரு. இவரை மாதிரியே வேற எந்த நடிகர் ஒரே மாதிரியான கதாபாத்திரத்துல நடிக்க முத்திரை குத்தப்பட்டாருன்னு தலையாம்பள்ளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. VK ராமசாமி மாதிரி தொடர்ந்து பல படங்களில் வயதான வேடத்தில் நடிக்கலையே தவிர முதல் படத்தில் அப்பா வேஷம் போட்டதுனால பல திரைப்படங்களிலே தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அப்பா வேடத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட ஒரு நடிகர் தான் மேஜர் சுந்தர்ராஜன். நடிகர் தனுஷ் மற்றும் பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேரும் போலீஸா நடிப்பது சாத்தியமான சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தனுஷ், பிரதீப் ரங்கநாதன் ஆகிய இருவரும் போலீஸ் அதிகாரிகளாக நடிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள மாதிரி ஒல்லியான போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாதா என்ன? சிவாஜி கணேசன் கதாநாயகனா நடிச்ச படங்கள்ல 2வது கதாநாயகனா அதிகமாக நடிச்ச நடிகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களில் 2வது கதாநாயகனாக மிக அதிகமான படங்களில் நடித்தவர்னா அது முத்துராமன் தான். ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னாலே படம் மெதுவாக நகர்வது தான் ஃபார்முலாவான கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னா மெதுவாக நகர்கின்ற ஃபிலிம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனாலும் ஒரு சில ஆர்ட் ஃபிலிம் மேக்கர்கள் அப்படி தங்களுடைய படங்களை எடுத்ததுனால இப்படி ஒரு விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. நவரச நாயகன் கார்த்திகோட நீங்க இணைஞ்சு நடிச்சிருக்கீங்களான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உள்ளம் கொள்ளை போகுதே, சின்னராஜா போன்ற பல படங்கள்ல கார்த்திக்குடன் இணைந்து நான் நடித்திருக்கிறேன். நடிகை ராதிகா மாதிரி 40 வருஷங்களை தாண்டி சினிமாவில் இருக்கிறவங்களை பேட்டி எடுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா இருக்கும். அவரை சாய் சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது ஒரு சரியான விமர்சனம் தான். அது போன்ற அனுபவசாலிகிட்ட பேட்டி எடுக்கும்போது நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி நன்றாக அமையும். சாய் சித்ரா நேர்காணலில் ராதிகா விரைவிலேயே பங்கு பெறுவார் அப்படின்னு நான் நம்புறேன். கூலி படத்துடைய பாடல்கள் எப்படி இருக்குன்னு தென்காசியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கூலி பாடல்கள் நல்லா இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு வரவேற்பு அந்த பாடலுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கருப்பு திரைப்படத்துல சூர்யா டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரான்னு கோபால் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு படத்திலே சூர்யா இரட்டை வேடங்களிலே நடிக்கவில்லை. தலைவன் தலைவி படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குன்னு சென்னையிலிருந்து இந்துஜா கேட்டிருக்காங்க. இப்போ இது குடும்ப படங்களுக்கான சீசன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சீசனில் வெளிவந்திருக்கின்ற
இன்னொரு அற்புதமான குடும்ப திரைப்படம் தான் தலைவன் தலைவி திரைப்படம். கணவன் மனைவிக்கான மோதலையும் காதலையும் மிக அழகாக இந்த படத்தில் பாண்டியராஜ் சொல்லியிருக்காரு. இந்த படத்துடைய வெற்றியே அதுதான். ஆகாச வீரன் என்ற அந்த கதாபாத்திரத்தை விஜய் சேதுபதியும், பேரரசி என்ற அந்த கதாபாத்திரத்தை நித்யா மேனனும் மிக அழகாக கையாண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்துக்கு முக்கியமான பலம். அர்ஜுன் தாஸ் மற்றும் அதிதி சங்கர் நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வடபழனிலிருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் நடித்துள்ள ஒன்ஸ் மோர் திரைப்படத்துடைய ப்ரொமோஷனை மீண்டும் அந்த பட நிறுவனத்தினர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இன்னும் 2-3 மாதங்கள் அந்த படம் வெளிவந்தோட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் தியேட்டர் வசதி இல்லாத சினிமானா என்னன்னே தெரியாத ஊர்கள் இருக்கான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சினிமானா என்னன்னு தெரியாத ஊர்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சினிமா தியேட்டர்கள் இல்லாத ஊர்கள் பல இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் அமைந்திருப்பதே பார்த்திங்கன்னா 700 தியேட்டர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை ஊர்கள் இருக்குது? நடிகர் சிம்பு வெற்றிமாறனுடைய படம் கிடைச்சதால இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனை கைவிட்டுட்டாருன்னு வர செய்திகள் உண்மையா? இயக்குனர்களை காக்க வச்சு பின் கைவிடுறதுல சிம்பு கமல்ஹாசனை ஃபாலோ பண்றாரான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் உருவாக இருக்கின்ற படத்தை சிம்பு கைவிட்டு விட்டார் என்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை. ஜூன் 2nd வீக்லேருந்து ஜூலை 3rd வீக் வரைக்கும் F1, சூப்பர்மேன், ஜுராசிக் வேர்ல்டு இந்த 3 ஹாலிவுட் படங்களும் இந்தியாவில் தலா 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதே மாதிரி அமெரிக்க மக்கள் இந்திய படங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களான்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நம்முடைய பல தமிழ் படங்கள் கர்நாடகாவிலும், ஆந்திராவிலும், கேரளாவிலும் கோடிக்கணக்கிலே வசூலை வாரி குவிக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயிலர் திரைப்படம் கர்நாடகாவிலே 25 கோடி ரூபாய் வசூலை செய்திருக்கிறது. இப்போ கர்நாடக திரையுடனர் பதிலுக்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய படங்களுக்கு அப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குமான்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் எந்த வேஷம் போடுறதுக்கு தயங்கினாங்கன்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால கடவுள் வேடங்கள் நடிப்பதிலே அவருக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் எந்த வேடத்தில் நடிப்பதற்கும் அவர் தயங்கியதே இல்லை. விலங்குகள் மற்றும் பறவைகள் நடிக்கிற திரைப்படங்களில் விலங்குகள் மற்றும் பறவைகளை இயக்க இயக்குனருக்கு உதவ பயிற்சியாளர்கள் இருப்பாங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. விலங்குகளும் பறவைகளும் நடிக்கின்ற படத்தில் அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ட்ரைனிங் கொடுப்பதற்காக அதற்கான பயிற்சியாளர் பக்கத்திலே இருப்பார். ஆனால் இப்போ பெரும்பாலும் விலங்குகளை வைத்து படமாக்குவதை விட விலங்குகளை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸில் உருவாக்கி படமாக்குவது தானே அதிகமாக இருக்கிறது. சின்ன பட்ஜெட் படங்கள் சீரியல் மாதிரி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சிறு பட்ஜெட் படங்கள் எல்லாமே சீரியல் மாதிரி உருவாக்கப்படுவதாக சொல்ல முடியாது. அதில் கூட பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் பல படங்கள் வருகின்றன. சில்க் சுமிதாவுக்கு பிறகு எத்தனையோ கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்காங்க. ஆனால் சில்க் சுமிதா அளவுக்கு உச்சத்துக்கு யாராலையும் போக முடியலையே, அது ஏன்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உடலை வெளிக்காட்டுகின்ற மாதிரி உடை அணியாமல் முழுக்க முழுக்க போர்த்தி கொண்டு சில்க் சுமிதா நடித்தா கூட அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும். அப்படி ஒரு அழகான உடல்வாகும் பிரமாதமான கண்களும் அமைப்பெற்ற ஒரு நடிகை தான் சில்க் சுமிதா. நடித்த நடிகைகளில் பெரும்பாலானோர் கதைக்கு தேவைப்பட்ட வயதான கேரக்டர்லையும் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை நிரூபித்தாங்க. ஆனால் இப்போ உள்ள நடிகைகள் அந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்க தயங்குறாங்களா, இல்லை இயக்குநர்கள் அந்த மாதிரியான கதாபாத்திரத்தை உருவாக்க தயங்குறாங்களா, இனி அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தலையாம்பள்ளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. நம்முடைய கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் வயதான வேடங்கள் நடிக்க வேண்டும் என்றாலோ அல்லது மிக வித்தியாசமான வேடங்கள் நடிக்க வேண்டும் என்றாலோ எந்தவித தயக்கத்தையும் அவங்க காட்டியதில்லை. அதற்காக கடுமையாக உழைக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கதையில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அமையணும் இல்லையா? அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் அமைந்தால் அதற்கு நேர்மையான உழைப்பை கொடுக்க நம்முடைய கதாநாயகர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் திரு K.S. கோபாலகிருஷ்ணனுடைய திரைப்பயணத்திலே கற்பகம் திரைப்படத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. கதை வசனகர்த்தாவாகவும் இயக்குனராகவும் இருந்த K.S. கோபாலகிருஷ்ணனை ஒரு ஸ்டூடியோ அதிபராக ஆக்கியதுன்னா அது கற்பகம் திரைப்படம் தான். தூண்டாமணி விளக்கு என்ற பெயரிலே K.S. கோபாலகிருஷ்ணன் எழுதிய கதை தான் பின்னாளில் கற்பகமானது. அதில் முதல்ல நடிக்க இருந்த நடிகையில் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க தூண்டாமணி விளக்கு கதையை முதல்ல எடுக்க ஆசைப்பட்டவர் பாடலாசிரியர் மருதகாசி. ஓரிரு நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினார் அவர். அதற்கு பின்னால் சில பொருளாதார சிக்கல்கள் காரணமாக அந்த படத்தை அவரால் தொடர முடியல. அதற்கு பின்னாலே எம்ஜிஆர்கிட்ட இந்த கதையை சொன்னார் K.S. கோபாலகிருஷ்ணன். கதையை கேட்ட மாத்திரத்திலேயே எம்ஜிஆருக்கு அந்த கதை மிகவும் பிடித்திருந்தது.
அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு சில நாட்கள் நடந்தது. அதற்கு பின்னாலே அந்த படத்துடைய படப்பிடிப்பும் நின்று போனது. சிவாஜி, எம்ஜிஆர் ஆகியோரை தொடர்ந்து அந்த படத்திலே கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமானவர் தான் ஜெமினேசன். அப்போ அந்த படத்துடைய பெயர் கற்பகம் என்று மாறியிருந்தது. அந்த படத்தில் கற்பகமாக நடிக்க ஒரு புதுமுகத்தை தேடிக்கொண்டிருந்தார் KS கோபாலகிருஷ்ணன். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா உலகத்துக்கு கெசட்னா அது தினத்தந்தி பத்திரிகை தான். அதனால் தினத்தந்தி பத்திரிகையிலே கற்பகம் படத்திலே கதாநாயகன் நடிக்க ஒரு இளம் பெண் தேவை என்று விளம்பரப்படுத்தினார் KSG. அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு பல நூறு பெண்கள் KS கோபாலகிருஷ்ணனை சந்திக்க வந்தார்கள். ஆனால் அவங்களில் யாரையுமே KS கோபாலகிருஷ்ணனுக்கு பிடிக்கல. இதெல்லாம் நடந்ததற்கு பின்னாலே அந்த கற்பகம் என்ற அழகான கதாபாத்திரத்தை நடிக்க ஒப்பந்தமானவர் தான் KR விஜயா. அந்த படம் தமிழ் சினிமா உலகிலே அவருக்கு எப்படிப்பட்ட இடத்தை பெற்றுத்தந்தது என்பதும், அதற்கு பின்னாலே 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடிக்க அந்த படமே காரணமாக அமைந்தது என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டுடியோவில் டப்பிங் போச்சு. ஆரஞ்சாண்டம் ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுனேன். எனக்கு அந்த சீன் பிடிக்கல. கமலோட விக்ரம் படத்தில் பணியாற்றி கமல் சார் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவார் சார். விக்ரம் ஏதோ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் உங்களுடைய சூப்பர் ஸ்கிரிப்ட் சார். ஓரம்போ ஆட்டோ பார்த்தேன் சார். அப்புறம் வாக் வாட்டர் கட்டிங் வந்தது. வாக் வாட்டர் கட்டிங்கில் ஆடிஷன் போயிருக்கேன் நான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பிடிச்சிருந்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.